வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நான் ப்ரெட் அல்வா தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ப்ரெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன், ஏலக்காய் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தேவையான அளவு நெய், நம்மக்கிட்ட இவ்வளோ நெய் தான் இருக்குது. எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். இப்போ ஒரு 5 ஏலக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இடித்து எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சே, முந்திரி பருப்பை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா வெந்துடுச்சு, அதை எடுத்துருவோம் நம்ம. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா, இதில் அந்த ப்ரெட்டை போட்டு ஒன்று ஒன்றா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு, நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வடிச்சிட்டு நாம் இந்த பீஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எல்லா பீஸையும் நாம் என்ன செய்யலாம், வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பீஸையுமே பொன்னிறமாக வறுத்து நல்லா எண்ணெய் வடிய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1லேருந்து 2 நெய் எடுத்துக்கோங்க. நெய் ஸ்பூனில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இடித்து வச்ச ஏலக்காவை போட்டுக்கோங்க. அதோட இந்த முந்திரி பருப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இந்த செம்புக்கு 1 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 11 பீஸ் ப்ரெட்டு தான் நான் வந்து என்ன செஞ்சேன், இங்கே எடுத்து பொரித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம சர்க்கரையை கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கணும். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிரட்டும். இப்போ சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இதை ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான ப்ரெட் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு.